Blessed everyone. லீடர்ஷிப் அண்ட் சிஸ்டம் சேஞ்ச் இந்த விஷயத்தை பற்றி எல்லாருக்குமே தெரியும். நிறைய நாளாகவே எல்லாரும் கதைச்சிருக்கோம், எல்லாருக்குமே தெரியும். ஆனால் ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா இந்த லீடர்ஷிப் அண்ட் சிஸ்டம் சேஞ்ச் அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு எல்லாம் யாரை ஞாபகம் வரும், இல்லைன்னா யாரை டக்குன்னு நினைவுக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா எங்களோட நாட்டோட, எங்களோட ஸ்ரீலங்கா ஜனாதிபதி மிஸ்டர் அனுரகுமார திசாநாயக்கா அவங்கள பற்றி தான் டக்குன்னு ஞாபகம் வரும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜனாதிபதியாக வந்ததுக்கப்புறம், அந்த எலெக்ஷன் முடிஞ்சு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் செய்துட்டு வர விஷயங்கள் எல்லாமே ஒரு லீடர்னா எப்படி இருக்கணும், இந்த சிஸ்டம் எல்லாம் எப்படி சேஞ்ச் பண்ணுறேன்னு ஒரு விஷயமுமே அன்னைக்கு இருந்து இன்னைக்கு வரைக்கும் செய்துட்டு வர விஷயங்கள் எல்லாமே அப்படியே ஒரு ஒரு க்ளீனாக தெரிஞ்சிட்டே வருது. லீடர்னா எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா நிறைய நாள் ஒரு கொஞ்ச நாளைக்கு முதல்ல சில ஆளுங்க எல்லாம் சொல்லியிருப்பாங்க, ஒரு லீடர்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு இந்த ஒரு இத்தனை விதமான ஒரு குவாலிட்டிஸ் இருக்க வேணும், இல்லைன்னா தகுதிகள் இருக்க வேணும்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஒரு 10, 20, 100 அப்படி இன்னொரு ஒரு பாயிண்ட்ஸாக சொல்லிகிட்டே போயிருப்பாங்க. ஆனால் என்ன கேட்டிங்கன்னா நான் என்ன சொல்லுவேன்னு பார்த்தீங்கன்னா லீடராக வர்றதுக்கு, இல்லைன்னா லீடராக இருக்கிறதுக்கு ஒரே ஒரு தகுதி, அதான் அந்த மெயினான முக்கியமான தகுதி. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா மனுஷனாக இருக்கிறது. முதல்ல வந்து ஒரு நல்ல மனுஷனாக இருந்தாலே அந்த அந்த இதுல இருந்தே லீடர் ஆகிறதுக்கான எல்லா ஒரு 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 விதமுமே அதில் வந்துடும். மனுஷனாக இருந்தால் எல்லாரையுமே மதிக்க தெரியும், எல்லாரையுமே ஒரு ஈக்குவலாக பார்ப்பாங்க, வித்தியாசம் பார்க்க மாட்டாங்க. படித்தவங்க, படிக்காதவங்க, கஷ்டப்பட்டவங்க, ஏழைங்க, இல்லை பணக்காரங்க, அந்த வித்தியாசம் எதுவுமே இருக்காது. எல்லாருமே ஈக்குவல் அப்படிங்கிற ஒரு ஒரு மைண்ட், அப்படியே ஒரு தாட் அப்படியே வந்துடும். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஏன்னா எங்களோட ஜனாதிபதி அதை தான் சொல்லிட்டு வர்றாரு, என்ன எல்லாருமே ஈக்குவல், எல்லாருமே சமம், எல்லாமே கிடைக்க வேணும், அதுதான் எங்களோட நாட்டில் நாங்கள் செய்ய போகிற விஷயம்னு சொல்லி அதோட சேர்த்து அவர் என்ன சொல்லிட்டு வர்றாருன்னா இனிமேல் ரேசிசம் இருக்கவே இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிங்களவங்க, தமிழ், முஸ்லீம் அப்படின்னுலாம் பார்க்காம ஸ்ரீலங்கான்னா ஒரே ஒரு நாடு, எங்களோட நாடு, அதில் நாங்கள் எல்லாருமே ஈக்குவல், எல்லாருமே சமமாக இருக்க வேணும், எல்லாருமே விட்டு கொடுத்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரித்து எல்லாத்தையுமே ஷேர் பண்ணி அப்படி இருக்க வேணும்னு சொல்லிட்டு வர்றாங்க. அது ஒரு யார் அப்படி சொல்லுவாங்க எல்லாருக்குமே தெரியும். ஸ்ரீலங்கா இது நாள் வரைக்கும் இருந்த மாதிரி எல்லாருக்குமே தெரியும் எப்படி இருந்துச்சு, என்னெல்லாம் கஷ்டப்பட்டாங்க, மக்கள் எல்லாமே எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. தமிழ் சரி, சிங்களி சரி, இல்லை வேறு ஆளுங்கள் சரி, எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ இழப்புகள், எல்லாமே உயிர் இழப்புங்கள், நிறைய ஒரு பொருள் இழப்புங்கள், எல்லாமே இழந்து இப்போ இந்த ஒரு இடத்துக்கு வந்திருக்கும் போது அவர் சொன்ன அந்த முதலாவது அந்த ஒரு 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 பாயிண்ட்னு சொல்லலாம். அது வந்து எல்லாருக்குமே உலகத்தில் இருக்கிற ஸ்ரீலங்கன் மக்கள், அவங்க தமிழாக இருந்தாலும் பரவாயில்ல, சிங்களீஸாக இருந்தாலும் பரவாயில்ல, யாராக இருந்தாலுமே எல்லாருக்குமே ஒரு சந்தோஷமான ஒரு ஒரு விஷயமா இருக்குது. காதுங்களுக்கு அவ்வளோ குளிர்ச்சியாக இருக்குது, மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இந்த ஒரு விஷயத்த கேட்டதுமே. ஆனால் சில ஆளுங்க பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயங்களை சொல்லி சிங்களீஸ், தமிழ்ஸ் அப்படின்னு ஒரு பிரிக்கிற மாதிரியே இன்னும் கதைச்சிட்டு இருக்காங்க. அந்த விஷயத்தை பற்றி தான் நாங்கள் இப்போ கதைக்கு வர போகிறோம். ஆனால் இந்த இந்த இது பார்த்தீங்கன்னா எங்களோட ஜனாதிபதி அவர் அந்த ஒரு மனுஷத்தன்மைன்னு சொன்னேன் இல்லையா, அது வந்து பார்த்தீங்கன்னா அவர் நேற்று பார்லிமெண்ட்டுக்கு வந்த அந்த விஷயம், அந்த பார்லிமெண்ட்டுக்கு வர போகிறாங்க, அந்த அந்த ஒரு ஃபர்ஸ்ட் டே பார்லிமெண்ட் எல்லாருமே ஒரு 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 மீட்டிங் மாதிரி வைக்கிறது, அந்த இதுக்கு தான் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ஒரு நாளுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். உலகம் எல்லாமே அதைத்தான் பார்த்துட்டு இருந்தாங்க. என்ன எலெக்ஷன் முடிஞ்சிச்சு, இப்படி ஒரு ஜனாதிபதி வந்திருக்கார், இவர் இப்படியான விஷயங்கள் எல்லாமே சொல்லிட்டு வர்றார், என்ன நடக்க போகுது பார்க்கலாம். எல்லாருமே சொல்கிற மாதிரி ஒரு சும்மா ஒரு எலெக்ஷனுக்காக எப்படி சொல்கிறாரா, இல்லைன்னா வந்துட்டு அதே மாதிரி அவர் நடந்து கொள்வாரா, கண்டினியூஸாக அப்படி நடக்க முடியுமா, ஒரு ஆளுங்களால் இப்படி சொல்கிற விஷயங்களை செய்ய முடியுமான்னு உலகம் எல்லாமே அப்படியே ஒரு உத்து பார்த்துட்டே இருக்குது. இல்லைன்னா என்ன நடக்க போகுது அப்படின்னு ஒரு ஆச்சரியமாக ஒரு அதிசயமாக பார்த்துட்டு இருந்தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிஸ்டம் சேஞ்சுன்னு நான் சொல்லிட்டேன் இல்லையா, ஒன்று விஷயமா சேஞ்ச் பண்ணிட்டு வர்றது. எலெக்ஷன் முடிஞ்ச டைமில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ விஷயங்கள், தமிழ் ஆளுங்களோட அந்த லேண்டுகள் திருப்பி கொடுத்தது, ரோடுங்கள் ஓப்பன் பண்ணது, இந்த கோயில் எல்லாமே நேற்று ஓப்பன் பண்ணி விட்டுருக்காங்க, எப்போ வேணுமென்னாலும் நீங்கள் என்ன டைம் வேணுமென்னாலும் போய் கும்பிடலாம் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே ஒரு மனுஷரை மதிக்க தெரிஞ்சவங்களுக்கு தான், மனுஷரோட ஒரு உணர்ச்சிகள் இல்லைன்னா ஒரு மனசை தெரிஞ்சவங்களுக்கு தான் அந்த விஷயமே தெரியும். அதனால் நான் முதலே சொன்ன மாதிரி அவருக்கு டைம் கொஞ்சம் கொடுத்தோம்னா நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு ஒத்துழைப்பு கொடுத்து ஒரு ஹெல்ப் பண்ணி நாங்கள் எல்லாருமே இருக்கோம் சப்போர்ட்டுக்கு, நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு ஸ்ரீலங்காவை ஒரு நல்ல ஒரு கண்ட்ரியாக எடுத்துகிட்டு வரலாம்னா அவங்களுக்கு டைம் கொடுத்தோம்னா கவர்மெண்ட்டுக்கு, எங்களோட ஜனாதிபதிக்கு நான் முதலே சொன்ன மாதிரி கொஞ்சமாக எல்லாருக்கும் சேஃபாக எப்படி வேணுமோ அந்த விஷயங்களை அவர் மெதுவாக செய்தே தருவார். அதனால நாங்கள் எதுக்குமே வரி பண்ண தேவையில்லை.
கவலைப்பட தேவையில்லை. இல்லைனா இவங்க சிங்களீஸுக்கு தான் இது பண்ணுவாங்க, இல்லை தமிழ்ஸுக்கு தான் இப்படி பண்ணுவாங்க, இல்லை முஸ்லீம்ஸை மெயினாக பார்ப்பாங்க அப்படின்னு எல்லாமே நினைக்காம எல்லாருக்குமே ஈக்குவலாக எல்லா விஷயமுமே செய்து தருவாருன்னு நாங்கள் யோசிச்சுட்டே இருக்கலாம். வெயிட் பண்ணிட்டு இருந்தால் கண்டிப்பாக அது எல்லாமே செய்து தருவார். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பார்லிமெண்ட் நேற்று எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்த இந்த விஷயம் வந்து அந்த ஒரு நாள், ஏன்னா எல்லா எலெக்ஷன் முடிஞ்சு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் செலக்ட் ஆகி நேற்று தான் எல்லாருமே ஃபர்ஸ்ட் டைம் போகிறாங்கன்னு பார்க்கும்போது எல்லாருமே நாங்கள் ஸ்ரீலங்கன்ஸ் மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்கிற எல்லா தமிழ் மக்கள் இல்லைன்னா உலகமே பார்த்துட்டு இருக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாருமே அவளோட தான் இருக்கோம். அப்போது நார்த் சைடில் ஈஸ்ட் சைடில் இருந்து எல்லாமே நிறைய தமிழ் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்ஸ் போகிறாங்க. அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா தான் போயிட்டுருக்கு, எல்லாமே தெரியும். ஏன்னா அவங்க வந்து அவ்வளோ எல்லாம் வடிகட்டின மாதிரி இல்லைன்னா ஃபில்டர் பண்ணி ஒரு நல்ல விஷயங்கள் நல்ல ஆளுங்களை பார்த்து எடுக்க வேணும், எல்லாருக்கும் குவாலிஃபிகேஷன் இருக்கா, என்னென்ன குவாலிட்டிஸ் இருக்குது அதெல்லாம் பார்த்து எடுத்துகிட்டு வரும்போது ஒரு என்னென்னு பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்கிற ஸ்ரீலங்கன் தமிழ்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதில் ஒரு கொஞ்சம் பேர் வேணும்னா கொஞ்சம் ஒரு வித்தியாசமாக இருக்கலாம்னு வச்சாலுமே உலகத்தில் இருக்கிற மொத்த தமிழ் மக்களுமே ஒரு முகம் சுளிக்கிற மாதிரி ஒரு விஷயம் ஒன்று நேற்று நடந்துச்சு. எல்லாருமே பார்த்துருப்பீங்க. பார்த்து நிறைய காமெண்ட்ஸ் எல்லாமே பார்க்கும்போது என்னடாப்பா இத்தனை நாளாக ஒரு தமிழ் ஆளுங்க இல்லை ஸ்ரீலங்கன் தமிழ்ஸ்னாலே அவ்வளோ ஒரு மரியாதை மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா எங்களோட முதல்ல இருந்த லீடர் எல்லாமே எங்களுக்கு தெரியும். அவங்க பண்ணின விஷயங்கள், அவங்க ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு டீசெண்டாக டிசிப்ளினாக ஒரு கட்டுக்கோப்பாக வச்சுருந்த ஒரு விஷயங்கள் தமிழ் மக்கள்னா அவ்வளோ ஒரு ப்ரௌடாக அப்படித்தானே சொல்லிட்டு இருந்தோம், எல்லாருமே சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் நேற்று நடந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்டுக்குள்ளே நடந்த விஷயம் எல்லாரையுமே கொஞ்சம் ஒரு பெர்சன்டேஜ் ஆளுங்க வேணுமென்னா அப்படி அவங்களுக்கு ஹாப்பியாக இருக்கலாம், அவங்க தலையில் தூக்கி கொண்டாடலாம், அந்த விஷயம் சரின்னு சொல்லலாம், இல்லை கெத்துன்னு சொல்லலாம், இப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஒரு 99% ஆளுங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முகம் சுளிக்கிற மாதிரி ஒரு சங்கோஜப்படுற மாதிரி ஒரு சங்கடப்படுற மாதிரி அவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். அது என்னன்னு சொல்கிறேன்னு எனக்கு தெரியல. எல்லாருக்குமே தெரியும் அந்த மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் அவர் போயிட்டு என்ன பண்ணுறாருன்னா ஒரு மாதிரி ஒரு சீட்டில் போய் உட்கார்றார். அப்போ அங்கே ஒர்க் பண்ணுற ஒரு ஆள் வந்துட்டு சொல்கிறாரு, இது உங்களோட சீட்டில் ஒரு இந்த ஆளுக்கான சீட், நீங்கள் வேறு இடத்துல போய் இருங்கன்னு சொன்னால் அது ஒரு தன்மையாக செய்திருக்கலாமே அப்படியான்னு கேட்டுட்டு சரி நேம் போட இல்லைன்னா ஃபர்ஸ்ட் டே அப்படி தான் யாருமே எங்கே வேணாலும் போய் உட்காரலாம்னு சொன்னாலுமே அதை கேட்டுட்டு சரி நான் அந்த சைடில் போய் உட்காரேன் அப்படி ஏதாவது சொல்லிட்டு இல்லை அப்படி இருக்கா சரி நான் அந்த சைடில் போய் உட்காரேன் நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு போய் இருந்திருந்தான்னா பரவாயில்ல. ஆனால் அதில் அந்த லைவையும் போட்டுட்டு அந்த ஒர்க் பண்ண வந்தவர் அவர் பாவம், அவர் அவ்வளோ ஒரு ஹம்பிளாக ஒரு சாஃப்டாக அப்படியே கேட்டுட்டு நிற்கிறார். இவர் அவரோட முகத்தையும் காட்டி அது இல்லை நான் போக முடியாது அப்படி என்னையும் போட்டிருக்கா, இல்லை அப்படி இல்லை நான் இங்கே தான் உட்காருவேன், வேறு சேர்ஸ் எல்லாம் இருக்குது தானே அங்கே போய் உட்கார சொல்லுங்க, ஏன் உட்கார தெரியாதா அப்படின்னு சிங்களத்தை கேட்குறது வந்து தமிழ் மக்கள் எல்லாரையுமே அவ்வளோ ஒரு தமிழ் மக்கள்னாலே இப்படித்தான் ஒரு கேலிக்குரிய ஆளுங்களாக இருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அது எல்லாமே சொல்லினது கூட பரவாயில்ல இல்லை, இருந்தாலும் பரவாயில்லன்னு விட்டாலுமே அதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு தமிழண்டா அப்படின்னு சொல்கிறது வந்து அவருக்கு வேணும்னா அது சரியாக இருக்கலாம், இல்லைன்னா அவரை எலெக்ட் பண்ணவங்க இல்லைன்னா அவரை பிடிச்ச ஆளுங்க அவங்கள வேணும்னா அது சரியாக இருக்கலாம். ஆனால் மற்ற தமிழ் ஆளுங்க வெளிநாட்டில் இருக்கிற மற்ற தமிழ் ஆளுங்க ஸ்ரீலங்கன் தமிழ்ஸ் எல்லாருக்குமே அது பிடிக்காது. ஏன்னா அவர் அப்படி தமிழண்டான்னு சொன்னதுக்கு பதிலாக அவரோட பெயரை சொல்லியிருந்தாருன்னா அது அவருக்கு சூட்டபிளாக இருந்திருக்கும், அது அவருக்கு வேணும்னா அது பெரிய ஒரு விஷயமா இருந்திருக்கலாம், தான் பண்ண ஒரு கெத்து இல்லைன்னா அது ஒரு பெரிய கௌரவம் ஒரு ப்ரௌட் இல்லைன்னா நான் வீரம் காட்டிட்டேன் அப்படின்னு இருக்கலாம். ஆனால் வேற ஆளுங்களுக்கு அது பிடிக்காது. ஏன்னா அவரோட செய்கையை பார்த்துட்டு அவர் செஞ்ச வேலையை பார்த்துட்டு எல்லா தமிழர்களுமே இப்படி இருப்பாங்கன்னு நினைக்கிறது வந்து அது ஒரு சரியில்லை. ஏன்னா எல்லாருக்குமே அது பிடிக்காது. அவரோட பழக்கம் இல்லைன்னா அவர் வளர்ந்த விதம் இல்லை பழக்கங்கள் அது வேற விதமாக இருக்கலாம், அவருக்கு சூட்டபிளான ஆளுங்களுக்கு அது சரியாக இருக்கும். ஆனால் அடுத்தவங்களுக்கு வந்து அது ஒரு சரியில்லை. அந்த கிரிஞ்சு வேலையை பார்த்துட்டு தமிழண்டான்னு சொன்னது வந்து அது பயங்கர ஒரு சரியில்லாத ஒரு வேலை. அது வந்து அந்த பார்லிமெண்ட்டுக்குள்ளே போயிட்டு எல்லாம் வீடியோ எல்லாமே சுற்றி ஒரு லைவில் காட்டி வேறு ஒரு ஆளுங்களை அந்த மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்ஸ் இருக்கும்போது அவங்கள ஒரு பெர்மிஷன் இருக்கா இல்லையா அவங்க எல்லாமே அங்கே கவனிச்சிட்டு இருக்காங்க, அவங்களெல்லாம் ஃபோட்டோஸ் எடுத்து போட்டது எல்லாமே ஒரு சரியில்லாத விஷயம். இதெல்லாம் பார்த்துட்டு உண்மையிலேயே யோசிப்பாங்க உலகத்தில் இருக்கிற வேறு ஆளுங்க வேறு மக்கள் வேறு நாடுகளில் இருக்கிறவங்க வேறு ஆளுங்க எல்லாம் யோசிப்பாங்க தமிழர்கள்னால இப்படித்தான் பழக்கமாக இருப்பாங்களா, இப்படித்தான் ஒரு இடத்துல போய் பிஹேவ் பண்ணுவாங்களா, அதுவும் ஒரு பார்லிமெண்ட்டில் போயிட்டு இப்படியான வேலையெல்லாம் பண்ண முடியுமா, இது என்ன இது ஒரு மாதிரி இருக்கே ஒரு கிரிஞ்சித்தனமாக இருக்கே அப்படின்னு யோசிப்பாங்க.
அதனால் என்னடான்னா உங்களுக்கு நீங்கள் சரின்னு சொல்கிற விஷயங்களை உங்களை வச்சு சொல்லுங்கள், உங்களோட பேரை வச்சு சொல்லுங்கள். இல்லைன்னா உங்களுக்கு நீங்கள் உங்களை எலெக்ட் பண்ணின ஆளுங்களை அந்த இடத்த வச்சு சொல்லுங்கள். மொத்த தமிழ் ஆளுங்களையும், உலகத்தில் இருக்கிற எல்லா தமிழ் ஆளுங்களையும், அதுவும் இல்லாமல் இலங்கை தமிழர்கள் உலகத்தில் எல்லா இடம் இருப்பாங்க, அவங்க எல்லாருமே சேர்த்து தமிழண்டான்னு சொல்லும்போது நீங்கள் செய்கிற அந்த சரியில்லாத வேலைங்க வந்து எல்லாரையுமே அது போய் சேர்ற மாதிரி இருக்கும். எல்லாருமே அவங்க அப்படி யோசிச்சிருவாங்க. அதனால தயவு செய்து இனிமேல் வந்து நீங்கள் போயிட்டு மக்களுக்காகத்தான் அவங்க தான் நம்பி உங்களை, நீங்கள் எல்லாம் நல்லது செய்வீங்க, நல்ல ஒரு விஷயங்களை மக்களுக்கு எடுத்துகிட்டு போவீங்க, அங்கே இருக்கிற நல்ல பெனிஃபிட்ஸ், கவர்மெண்ட்டால் கொடுக்குற பெனிஃபிட்ஸ் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, அந்த விஷயம் எல்லாமே நீங்கள் சரிவர செய்வீங்க அப்படின்னு ஒரு நப்பாசைன்னு சொல்லலாம். அந்த நம்பிட்டு தான் அவங்க உங்களை செலக்ட் பண்ணியிருக்காங்க, எலெக்ட் பண்ணி விட்டுருக்காங்க. அந்த எதையுமே பாதிச்சிடாமல் அப்பாவி மக்கள், அவங்க வந்து தெரியாமல் இருக்கு அவங்களுக்கு உலக நடப்பு இல்லை மக்கள் எப்படி இருக்காங்க, என்னெல்லாம் செய்கிறாங்கன்னு தெரியாமல் இருக்கிறாங்க. எவ்வளவோ சொல்லியும் அவங்களுக்கு பாவம் புரியாமல் இருக்குது. அதனால அவங்களோட மனசு நோகாமல் அவங்களுக்கு செய்ய வேண்டிய தேவைகள் இல்லை சேர வேண்டிய விஷயங்கள், கவர்மெண்ட் என்னெல்லாம் நல்ல விஷயங்களை கொடுக்குறாங்களோ நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு செய்ய வேண்டியதுங்களை செய்தீங்கன்னா எல்லாருமே இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது தமிழண்டா அப்படின்னு அந்த இடத்துல போயிட்டு நீங்கள் சொல்ல ஸ்டார்ட் பண்ணும்போது எங்களோட ஸ்ரீலங்கன் ஜனாதிபதி சொல்லியிருக்காங்க, இனவாதமே வேண்டாம், எல்லாருமே ஒற்றுமையாக இருக்கலாம், எல்லாமே ஏன்னா நிறைய இழந்துட்டோம் எல்லாருமே. உயிரிழப்புகள் எவ்வளவு, உங்கள் வீட்டில இல்லை எங்கள் வீட்டில இல்லை எல்லார் வீட்லேயுமே அட்லீஸ்ட் ஒரு ஆளாவது போயிருப்பாங்க, காணாமல் போயிருப்பாங்க. அப்போ அந்த இழப்பு எல்லாமே வேணாம். ஏன்னா அவங்களுக்கும் தெரியும் அந்த இழப்புகளை பற்றி, எங்களுக்கும் தமிழர்களுக்கும் தெரியும், எல்லாருக்குமே தெரியும், இலங்கையில் இருக்கிற எல்லா மக்களுக்குமே தெரியும். அதனால இனிமேல் வேணவே வேணாம், அதுவே வேணாம். ஏன்னா இருக்கிற ஒரு கொஞ்ச காலம் எல்லாருமே சந்தோஷமாக நாங்கள் எங்களோட ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் எல்லா மக்களுமே சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னுட்டு அவங்க ஒரு நல்ல முயற்சியாக செய்துட்டு வரும்போது நீங்கள் போயிட்டு தமிழண்டா அந்த சிங்களவண்டா அப்படின்டான்னு எல்லாம் சொல்லிட்டு வரும்போது அது பார்த்திங்கன்னா ஒரு கோபம் மாதிரி வரலாம். அடுத்தவங்களுக்கு என்ன தமிழண்டான்னு சொல்கிறீங்கன்னுட்டு அடுத்தவங்க ஸ்டார்ட் பண்ண இப்படி ஒரு ஆள் ஸ்டார்ட் பண்ணுற சின்ன சின்ன விஷயங்கள் வந்து அப்புறம் ஒரு பெரிய ஒரு விஷயமா போய் பழைய நிலைமைக்கு யாருமே ஆக்கிடாதீங்க. அப்படி வந்துடும். அதனால் அப்படி தயவு செய்து செய்யாதீங்க. போயிட்டு எல்லாருமே ஸ்ரீலங்கன்ஸ், எல்லா மக்களுக்குமே எல்லா விஷயங்களும் வேணும், எல்லாருமே நல்லா இருக்க வேணும். எங்களோட ஜனாதிபதி சொன்ன மாதிரி நாங்கள் எல்லாருமே யோசிக்கிறது தான், நாங்கள் நல்லா இருக்கிற மாதிரி எல்லா மனுஷருமே நல்லா இருக்கணும். நாங்கள் சாமி கும்பிடும்போது அப்படித்தான் நான் கும்பிடுவேன், என்னோட பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன், என்னோட அப்பா அம்மா எங்களுக்கு அப்படித்தான் சொல்லி தந்திருக்காங்க. நிறைய ஆளுங்க அதைத்தான் கும்பிடுவாங்க. கண்டிப்பாக நல்ல மனுஷர் எல்லாமே அதைத்தான் செய்வாங்க. நாங்கள் கடவுளை கும்பிடும்போது நாங்கள் எப்படி நல்லா இருக்கிறோமோ அதே மாதிரி எல்லா மக்களும் நல்லா இருக்கணும். அப்படி எல்லாருமே நல்லா இருந்தால் தான் நாங்கள் நல்லா இருக்கிறதுலே ஒரு பெருமை இருக்கும். இல்லைன்னா நாங்கள் பெரிய ஒரு கெத்தா இல்லை ஒரு ஸ்டைலாக நல்ல இதெல்லாம் போட்டுட்டு திரியும் போது கஷ்டப்பட்டவங்களை பார்க்கும்போது மனம் எல்லாமே அப்படி குறுகி போயிருமென்னு சொல்லுவாங்க. அதனால் அப்படி யாருமே இருக்கக்கூடாது. கவர்மெண்ட் கொடுக்குற நல்ல விஷயங்கள், பெனிஃபிட்ஸ் எல்லாம் எவ்வளவு கேஷ் கொடுக்குறாங்க இல்லைன்னா எவ்வளவுமே ஒரு கஷ்டப்பட்ட அப்பாவி மக்களுக்கு போய் சேரணும்னா அதை கண்டிப்பாக போய் சேர வேணும். அதுக்கான நல்ல விஷயங்களை நீங்கள் செய்தீங்கன்னா அவங்க உங்களை எலெக்ட் பண்ணி விட்டவங்க, செலக்ட் பண்ணி விட்டவங்க, உங்களை நம்பிட்டு இருக்கிறவங்க, நீங்கள் தான் எல்லாமே நினச்சிட்டு இருக்கிறவங்க வந்து அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. அந்த ஒரு இடத்து மக்கள் சந்தோஷப்பட்டாங்கன்னா சந்தோஷம்தான் எல்லாருமே ஒரு ஹாப்பி எண்ணோன்னே எல்லாருமே சேஃப் ஆயிடுவாங்க. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். நாங்கள் கவலையோடு இல்லை பயத்தோடு இருக்கும்போது அது எங்களை பாதிக்கும்போது நாங்கள் ஒரு சந்தோஷமாக இருக்க மாட்டோம், ஒரு சேஃப்டியும் இருக்காது. அதனால நாங்கள் சந்தோஷமாக இருந்தோம்னா எப்போவுமே சேஃபாக இருக்கலாம். நாங்கள் ஒரு மக்கள் மட்டும் சேஃபாக இருந்தால் அது சரியே இல்லை. அதனால எங்களோட ஸ்ரீலங்கா ஃபுல்லாகவே எங்களோட மக்கள் எல்லாருமே சேஃபாகவும் சந்தோஷமாகவும் இருக்க வேணும். அதுக்கு தயவு செய்து நீங்கள் முடிஞ்ச உதவிங்களை இல்லைன்னா முடிஞ்ச வேலைங்களை பண்ணுங்கள். இனவாதம் கதைச்சு இல்லைன்னா ரேசிசம் கதைச்சு இல்லை அவன் இவன் பிரித்து பேசி அதையும் அந்த பார்லிமெண்ட்டில் போயிட்டு எங்களை தமிழ் ஆளுங்களை நீங்கள் சில ஆளுங்க செய்கிற வேலைங்களால் அடுத்தவங்களையும் ஒரு கேவலமாக இல்லைன்னா ஒரு இன்சல்ட் பண்ணுற மாதிரி அப்படி தயவு செய்து வைக்காமல் எல்லாருமே நல்லா இருக்க வேணும். எல்லாரும் சூப்பராக சந்தோஷமாக சேஃபாக இருக்க வேணும். அதுக்கு முடிஞ்ச வேலைங்களை செய்வீங்கன்னு நாங்கள் எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டே இருக்கோம். எலெக்ட் பண்ணி போனால் எல்லா தமிழ் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்ஸ் எல்லாரும் தான், எல்லா ஸ்ரீலங்காவில் இருக்கிற எல்லா மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் சேர்ந்து எல்லா நல்ல விஷயங்களையும் எல்லா மக்களுக்கும் செய்தால் நாங்கள் எல்லாருமே சேஃபாகவும் சந்தோஷமாகவும் ஜனாதிபதி சொன்ன மாதிரி எல்லாருமே சூப்பராக சந்தோஷமாக ஒற்றுமையாக நல்லா இருக்கலாம். அதை முதல்ல முடிஞ்சால் செய்யுங்க எல்லாருமே. அதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வர்ற வரைக்கும் சேஃபாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. ஹாவ் அ பிளெஸ்ட் டே.